ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்யூர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். வள்ளி, வள்ளி, உள்ள என்னடி பண்ற? பெத்தவங்க இல்லாத பொண்ணாச்சேன்னு இது தலைமேறி ஏறி உட்காருது. பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரியுமா தெரியாதா? சீக்கிரம் கிளம்பி வா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அன்பு அது யாருக்கு, யார் மேல, எப்போ வரும்னு யாருக்கும் தெரியறதில்ல. இதோ இந்த கதவுக்கு அந்த பக்கம் என்னை தேடி வர்ற வாழ்க்கை, இங்க நான் தேடி முடிச்சுக்கிட்ட வாழ்க்கை. ஒருத்தங்க மேல நம்ம காட்டுற அன்பு தான் காதலா மாறுது. சேர்ந்த காதல் வாழ்க்கையாவும், சேராத காதல் கில்ட்டாவும் மாறுது. அப்படி இந்த கில்ட்டை எனக்கு கொடுத்தவன் தான் இந்த கதிர். வாடா. என்ன பஸ்ஸு லேட்டா? நீ சீக்கிரமாக தான் வந்திருப்ப, பஸ்ஸு தான் லேட் ஆகிருக்கும். என்னடா என்னாச்சு? எதுவும் பேச மாட்டேங்கிற? ட்ராவல் எதுவும் செட் ஆகலையா? எதுவுமே பேச மாட்டேங்கிறா. சரி, பேச வைப்போம். உனக்கு ஒன்று தெரியுமா? நேற்று நீ என் கனவுல வந்த. ஓ, உனக்கு கனவுலாம் வருதா? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என்னடா, எதுவும் பிரச்சனையா? இங்கே பிரச்சனையே நான் தான். இது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகுதுன்னு தெரிஞ்சும் ஏன் நீ? உன்னை பற்றி, உன் பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுதானே நான் பழகினேன். போதும், என்னால் முடியலை. போதும்னா இனிமேல் நான் உன்னை... அப்போ இனிமேல் என்னை பார்க்க வர மாட்டேன். ஓகே, என்னை விட்டு போகிறதுக்கு ஒரு ரீசன் மட்டும் நீ சொல்லு, நான் திரும்பி பார்க்காம போயிடுறேன். தேவா, ध्यान दीजिए, गाड़ी संख्या 413। தேவா, உங்ககிட்ட கொஞ்சம் உள்ள வாணி ஃபர்ஸ்ட். செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சும் அந்த தப்பை நான் இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருந்திருக்கேன். இனிமேலாவது அவள் கூட இருந்து அவள் தான் உலகம்னு நான் வாழ போகிறேன். அவ்வளோதானா? என்ன புரியலை? இல்லை வீட்டில் தானா, இல்லை வெளியே போகணுமா? லீவு தான், லைட்டாக தலை வலிக்குது. ரெஸ்ட் எடு, உனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். என்னாச்சு எனக்கு? ஏன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான்? தேவா, தேவா, தேவா! ப்ரோ, இங்கே டாக்டர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இங்கே தான். இங்கேயா? ப்ரோ, என்ன ப்ராப்ளம்? ஒய்ஃப் தான் சிலிண்டர் வெடிச்சிருச்சு, அதான் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, சரியாயிரும். டோன்ட் வரி, மைனர் இன்ஜுரிஸ் தான்,
அப்சர்வேஷன் வச்சுருக்கோம். 2 ஹவர்ஸில் அவங்களே நார்மலாகிடுவாங்க. ஓகேவா? லோக்கல் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நார்மாலிட்டிஸ்க்கு 4 கொஸ்டின் கேட்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக ஆன்சர் பண்ணணும். ஓகே சார். டோன்ட் வரி. உங்களுக்கு என்ன டாக்டர் அம்மா ஃப்ரெண்டோட அம்மா போஸ்ட்மார்ட்டம் கேஸ் தானே? அந்த அம்மாவோட பையன் வந்துட்டானா? அவன் வந்துட்டான். கீழே கார் பார்க்கிங் வயசான ஆளு நீங்கள் இன்னும் கதிர், என்னாச்சு? சிலிண்டர் வெடிச்சிருச்சு, அதான் அட்மிட் பண்ணியிருக்கோம். எப்படி? தெரில, நான் உள்ளே இருந்தேன். தெரில. எங்கே ஒர்க் பண்ணுற? ஐடியில் ஒர்க். எழுதிக்கோமா. டேய், இங்கே வாடா. அப்படியே வா, அப்படியே வா. ஹாஸ்பிட்டல் என்னடா சிகரெட்? ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கக்கூடாது, வெளிலப்படா. சார், டீட்டெயில்ஸ்லாம் வாங்கியாச்சு சார். என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸை பற்றி? சாதாரணமாக சிலிண்டர் வெடிக்கிற கேஸ் தானே சார், அதை பற்றி என்ன இருக்குது? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. ஒன்று பண்ணுங்க, இப்போ கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவனோட ஃபோன் கால் ஹிஸ்ட்ரியை செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், டீ வாங்கிட்டு வரேன். ஹலோ சார், R2 ஸ்டேஷன்லேருந்து ரைட்டர் பேசுகிறேன் சார். உங்களுக்கு 2 பேரோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அவங்களோட 2 மந்த் ஆக்டிவிட்டீஸை செக் பண்ணி எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிடுங்க சார். ஹலோ, சொல்லுங்கள் சார். சார், இது ஏதோ அஃபேர் கேஸ் மாதிரி இருக்குது சார். ஓஹோ, நினச்சேன். நேற்று நைட்டு கூட அவனோட மொபைல் சேலம் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. டேய், நேற்று எங்கடா இருந்த? ஆஃபீஸ் ஒர்க்காக வெளியே போயிருந்தேன். ஆஃபீஸ் ஒர்க்கா அஃபேரா? நீங்க ஏறுமா. தப்பு பண்ணிட்டு தப்பிக்க விட பார்க்குறேன். செத்தடா. நம்பி வந்த பொண்ணுக்கு துரோகம் பண்றிய வெக்கமா இல்லை? கொஞ்சம் கூட கில்ட்டா இல்லை? கில்ட்டோட வழி என்னன்னு தெரியுமா சார்? ஒரு தப்பு பண்ணும்போது அவன் ஜாலியாக தான் சார் இருப்பான். அதே இது அந்த தப்பை அவன் உணரும்போது அவன் படுற கஷ்டம் இருக்கே. தப்பு பண்ணிட்டு சாரி கேட்க ட்ரை பண்ணிருக்கீங்களா சார் பிடிச்சவங்க கிட்ட? ரொம்ப கஷ்டம் சார். வெளியே சொல்லவும் முடியாமல் அவங்க கூடவே இருந்துட்டு அந்த வலி இருக்கே, வாழும்போதே நரகம் சார். அப்புறம் என்ன சார் சொன்னீங்க? துரோகம் பண்ணுறேன்னா? ஆமாம் சார், துரோகம்தான். எங்களோடது லவ் மேரேஜ் தான் சார். தேவாவை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். லவ் பண்ணும்போது இருக்கிற பாண்டிங் கல்யாணத்துக்கு அப்புறம் யாருக்குமே இருக்கிறது இல்லை சார். நமக்கு இருக்கிற ஒர்க் டென்ஷன் அவங்களுக்கு புரியறதில்ல. இதனால் வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார் பிரிவு கொடுக்குது. தேவா, தனிமையை உணர பேச மாட்டியா? நீ பேசும்போது பேசுறதுக்கும் சிரிக்கும் போது சிரிக்கிறதுக்கும் அவனும் டாய் கிடையாது, சரியா? நான் கொடுத்த தனிமையை அவள் எனக்கு திருப்பி கொடுத்துட்டா சார். கொடுத்த தனிமையை திருப்பி கொடுத்து கொள்கிறாய். தனிமையின் வலி தாங்க முடியாத மரணத்தின் வலி. கண்ணுக்கு தெரியாத உயிர் கணக்கணமாய் உன்னை சுற்ற உடல் மட்டும் ஏதோ உன்னை நெருங்க மறுக்கிறது. வார்த்தை பரிமாற வாழ்க்கையில் வேறாரும் இல்லை. என்ன
எண்ணத்தை புதுப்பிக்க என்னவள் நீ இல்லை. கொடுத்த தனிமையை திருப்பி கொடுத்து கொள்கிறாய். தனிமையின் வலி தாங்க முடியாத மரணத்தின் வலி. கண்ணுக்கு தெரியாத உயிர் கணக்கணமாய் உன்னை சுற்ற. உடல் மட்டும் ஏனோ உன்னை நெருங்க மறுக்கிறது. வார்த்தை பரிமாற வாழ்க்கையில் வேறாரும் இல்லை. எண்ணத்தை புதுப்பிக்க என்னவள் நீ இல்லை. கொடுத்து தனிமையை திருப்பி கொடுத்து கொள்கிறாய். தனிமையின் வலி தாங்க முடியாத மரணத்தின் வலி. கண்ணுக்கு தெரியாத உயிர் கணக்கணமாய் உன்னை சுற்ற. உடல் மட்டும் ஏனோ உன்னை நெருங்க மறுக்கிறது. வார்த்தை பரிமாற வாழ்க்கையில் வேறாரும் இல்லை. எண்ணத்தை புதுப்பிக்க. தேவா என்கிட்ட பேசாத அந்த நாட்கள் தான் என்னோட தனிமை உணர்ந்த நாட்கள் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. என்னால் எந்த ஒர்க்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அந்த டைம் வள்ளி ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும் வரல, என் வாழ்க்கைக்குள்ளேயும் வந்துட்டான். ஒரே ஆஃபீஸுங்கிறதுனால வள்ளி கூட அதிகமாக பேசுகிற சுச்சுவேஷன் உருவாச்சு. கொஞ்ச நாள் அந்த பேச்சு நட்பாக மாறிச்சு. என்னோட பர்த்டேவை ஞாபகம் வச்சு செலிப்ரேட்டும் பண்ணான். 1 இயர் எப்படி போச்சுன்னு எனக்கே தெரில. திடீர்னு ஒரு நாள் ட்ரைனிங் முடிச்சிருச்சு, அம்மா ஊருக்கு வர சொல்லிட்டாங்க, நான் ஊருக்கு கிளம்புறேன். அவள் ஊருக்கு போகிறேன்னு சொன்னப்போ அகெயின் எனக்குள்ள ஒரு லோன்லினஸ். நான் அவளை பார்க்க சேலத்துக்கு கிளம்பி போனேன். வள்ளி கூட நான் ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் பார்க்குறப்போ அவளோட பேச்சு, அந்த வார்த்தை, எனக்குள்ளே இருந்த லோன்லெஸ்லாம் போய் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன் சார். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். உன்ன மாதிரி ஒரு ஜென்யூன் பர்சனை நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எத்தனையோ இடத்துல தனிமையில் இருந்தும் ஒரு லிமிட்டை க்ராஸ் பண்ணவே இல்லை. அதனால் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். உன் சிச்சுவேஷன் தெரிஞ்சுதான் கேட்குறேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? வள்ளி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் அன்எக்ஸ்பெக்டடாக ஃபீல் பண்ணேன். ஓவர் திங்கும் பண்ண ஆரம்பித்தேன். தேவாவா வள்ளியா, தப்பா சரியான்னு ரொம்ப யோசிக்கவும் ஆரம்பித்தேன். நான் செய்கிறது தப்புன்னு ரியலைஸ் பண்ணுற அந்த நாள் வந்துச்சு. உடம்பு சரியில்லையா கதிர்? உடம்பு சரியில்லைனா சொல்ல வேண்டியதானே. இங்கே பாரு, ஷர்ட் எல்லாம் கசகசன்னு இருக்கு. முதல்ல ஷர்ட்டை மாற்று. ஒரு தடவை தான் சாரி சொல்வியா? திரும்பலாம் வந்து சாரி கேட்க மாட்டியா? இவ்வளோ பேசுகிறவன் முன்னாலே யோசிச்சிருக்கணும்டா. யோசித்தேன் சார், அவள் வாழ்க்கையும் சேர்த்து யோசித்தேன். அதனால தான் நேற்று சேலம் போனேன். அவளுக்கு சொல்லி புரிய வச்சேன். என்னதான் இருந்தாலும் தேவா இருக்கும்போது நான் வள்ளிக்கிட்ட பேசியிருக்கவும் கூடாது, பழகிருக்கவும் கூடாது. ஒய்ஃப்கிட்ட சண்டை போடும்போது சின்ன சின்ன சண்டைகள்லாம் நீ வேண்டாம், நீ இல்லைன்னா இன்னொரு பொண்ணு போகிறதுக்கு நம்மளை நம்பி வந்தவளுக்காக விட்டு கொடுத்து போயிடலாம் தானே சார். பொண்ணுங்க இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு பசங்களும் தானே சார் காரணம். தப்பு பண்ணுறவன் மாட்டாத வரைக்கும் யோக்கியம் தான்டா. நீ என்ன சொன்னாலும் உன் பொண்டாட்டி கண்ணு முழிக்கிற வரைக்கும் நீ என் கஷ்டத்தில் தான். எழுந்துடுறா. ஹலோ சார், நான் தான். ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணு கண்ணு முழிச்சிட்டா. ஓ, நம்ம நினைச்ச மாதிரி இல்ல. இது ஆக்சிடென்ட் கேஸ் தான். அது மட்டும் இல்லாம ஓஹோ, அப்படியா? ஓகே. உன் ஒய்ஃப் கண்ணு முழிச்சிட்டாங்களாம். நமக்கானவங்க தப்பு பண்ணா நம்ம இக்னோர் பண்ண வேண்டியது அவங்களே இல்லை, அவங்க பண்ற தப்ப.
இங்கே கடவுளுக்கு பதிலாக தான் அம்மா, அந்த அம்மாவுக்கு சமமாக தான் மனைவி. புரிஞ்சிக்கோ. உனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கோ. சிவன் கோல் பேக் சைடில் அனுப்பிச்சிருங்க ஜிபே. ஓகே. டேய் என்னடா? போங்க சார், இருந்ததே ஒரு சிகரெட்டு, அதுவும் உங்களால் தண்ணியில் போட்டேன். தேவா, பயந்துட்டியா? நான் உன்னை விட்டு போக மாட்டேன் தேவா. தேவாவோட ரிலேட்டிவ் இருக்கீங்களா? இப்போ பரவாயில்லையாம்மா? ஓகே தான். எப்படி நடந்தது உனக்கு? நான் தான் கேஸை சரியா ஆஃப் பண்ணல போல. அப்படியா? இதுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? இல்லை, புரியல. என்னம்மா சொல்ற? உன்னோட ஹஸ்பண்டுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் ஏதோ அஃபேர் இருக்காமே. தெரியும் மேம். ஆரம்பத்தில் சின்ன சின்ன சண்டையும் சமாதானமுமா லைஃப் நல்லா தான் போச்சு. ஒரு நாள் சின்ன சண்டையே பெரிய சண்டையாக மாறிச்சு. எங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு. ஈகோ தடுத்துச்சு. அதனால எங்களுக்கு தனிமை பழகிடுச்சு. போன பொண்ணு எவ்வளோ டைம் சொல்லியிருக்கல? என்னடா எப்போ திட்டிகிட்டே இருக்க? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. தேவா, ஆஃபீஸில் 1 மந்தில் எல்லாரையும் ஃபயர் பண்ண தான் பேசிக்கிறாங்களாம். அப்போ அதில் முதலாள் நீ தான் போலியே. ஹே, சும்மா மயிறு மாதிரி பேசிடு போடி. சிறு சொற்கள் இதயத்தில் எரிச்சலாய் விழும், இதயத்தில் தீயாய் அது பரவும். தூரம் ஆரம்பம் ஆகும்போது இடைவெளி நமக்கும் பரகி போகும். மௌனமே என் உயிர் துணையாய் இருக்கிறது. கண்கள் பார்த்து கனவுகள் மறைந்து தொட்டு பேசும் நினைவுகள் சிதறி மூச்சு நிழல் மறைகள் உணர்வுகள் மட்டும் நெஞ்சில் துடுக்க. தொலைவு ஒரு தூரம் மட்டுமல்ல, நினைவில் நீ மழையாக நின்றாய். என் இதயம் முன்னில் துளைக்க காதல் துடிப்ப தொடர்ந்து வாழ்க. ரயில் மௌனம் உள்ளெஞ்சில் சத்தம் நடந்த நாட்கள் வீசும் காற்று. உன்னியல் என்னை தேடி வரும் அழகின் வேகம் என் கண்ணை நிறைக்கும். அவனா என்கிட்ட ஒரு நாள் பேச வந்தான். கொஞ்ச நாளாக நீ எனக்கு ஒன்று கொடுத்தல, அதுக்கு பேர் தனிமை. அது எனக்கு பழகிடுச்சு. நான் பேசலைன்னு எனக்காக அவன் வருத்தப்பட்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை அப்படியே அவன் பர்த்டே வரை கொண்டு போகணுன்னு நினச்சேன். ஆனால் அவன் பர்த்டே அன்னைக்கு தான் என்பதோ கனமா நிறமோ தொட்டுவிட முடியாத கனவின் காட்சியோ. உன் பாதம் நிழல் என் வழி தேடி காதல் தொடரும் இறுதியில் நெஞ்சனில்.
அவன் என்னை விட்டு போகிறான். என்கிட்ட பேசாமல் இருந்து வேற பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தே நான் அவன்கிட்ட பேசாமல் இருந்தேன். நாட்கள் அப்படியே போச்சு. ஒரு நாள் அவன்கிட்ட பேசக்கூடிய சுச்சுவேஷன் எனக்கு வந்துச்சு. அப்போ அவன் கண்ணீரில் எனக்கான லவ்வை பார்த்தேன். என்னம்மா நீ எந்த காலத்துல இருக்க? அவன் தான் போறேன்னு சொல்றான்ல, அப்படியே போட்டுன்னு விட்டுற வேண்டியதானே? தொலைச்ச இடத்துல தானே மேம் தேட முடியும். அவன் லஸ்ட்டுக்காக போயிருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி நானே அவனை விட்டிருப்பேன். ஆனால் அவன் போனது எமோஷ்னல் சப்போர்ட்டுக்காக. அதை நான் தானே மேம் கொடுத்துருக்கணும். சின்ன சின்ன சண்டைக்கும் நீ எனக்கு வேண்டாம், நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன், டிவோர்ஸ் வேணும்னு சொல்லாமல் நம்ம ஹஸ்பண்ட் தானே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல. பசங்க பண்ணுற பாதி தப்புக்கு பொண்ணுங்களும் தானே காரணம். சார் நான் தான் ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணு கண்ணு முழிச்சிட்டா. இது ஆக்சிடென்ட் கேஸ் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு சார். அது அந்த பையனுக்கே தெரியாது போல. நான் உன்னை விட்டு போக மாட்டேன் தேவா. வள்ளி வள்ளி, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாங்கடி. இந்த மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். எனக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்குள்ள நிறைய மிஸ்ட்ரி இருக்கு. அந்த மிஸ்ட்ரினால ஏற்பட்ட கில்ட் நிறையா இருக்கு. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. கில்ட்டா? எல்லாருமே இங்கே தப்பு பண்ணி தானே கற்றுக்குறோம். ஒரு விஷயத்தை சரி தப்புன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். நம்ம ஜெயகாந்தன் சொல்கிற மாதிரி வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் தானே. நீங்கள் உங்கள் கில்ட் என்னன்னு எனக்கு சொல்ல வேண்டாம். நான் கேட்கவும் மாட்டேன், இப்போ இல்லை எப்போவுமே. நம்ம பண்ணுற ஒரு விஷயம் தப்புன்னு உணரும்போது அது மன்னிக்கப்படுது. அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத இந்த உலகத்தில் இந்த நொடி சந்தோஷமாக வாழ்கிறது தானே வாழ்க்கை. இதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு வேண்டாம்னா ஒரு காரணம் சொல்லுங்கள், நான் அப்படியே கிளம்புறேன். ஹலோ மேடம், என்ன இப்படி அமைதியாக இருந்து உங்கள் கில்ட் எனக்கு பாஸ் பண்ணிடுங்க போலயே.